இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் இப்ப முதல் டெஸ்ட் போட்டியை விளையாடிட்டு வர நிலையில சவுத் ஆப்பிரிக்காவோட கேப்டனான டெம்பா பவுமா என்ன சொல்லிருக்காருன்னா, எங்களுக்கு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிறது தான் எப்பவுமே நம்பர் ஒன் ப்ரையாரிட்டியா இருக்கு. ஆனா இந்தியா கூட நடக்கிற இந்த டெஸ்ட் சீரிஸை ஜெயிக்கிறது நாங்க அதுக்கு அடுத்த மைல்ஸ்டோனா தான் பாக்குறோம். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் கடந்த 14 வருஷங்களாவே இந்தியாவை ஒரு டெஸ்ட் சீரிஸ்ல தோக்கடிக்க முடியாம தான் இருக்கும். அந்த வலி இன்னும் எங்களோட டீமோட ஹார்ட்ல இருக்கு. இதனால தான் நான் 2 மாசங்களுக்கு முன்னாடியே நியூசிலாந்தோட கெயின் வில்லியம்ஸரை மீட் பண்ணேன். அவர்கிட்ட இந்தியாவை எப்படி ஜெயிக்கிறதுன்னு கேட்டேன். அதுக்கு அவரு எப்படியாவது டாஸ் ஜெயிச்சிருங்கன்னு சொன்னாரு. சோ இப்போ டாஸ் எப்படி ஜெயிக்கிறதுன்னு நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது மட்டும் இல்லாம இந்தியாவோட குல்தீப் யாதவ் ரொம்ப டேஞ்சரஸ் போலரா இருக்காரு. நான் அவரை ஃபேஸ் பண்ணிருக்கேன். அவர் ரொம்ப கடினமான போலர் தான். இது மட்டும் இல்லாம ஒரு கேப்டனா இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்க முடியுது. ஆனா எல்லாருக்கும் அதுக்காக நான் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பாக்ஸிங் டே டெஸ்ட் தான் எங்களோட ஃபெஸ்டிவலை நாங்க பாக்குறோம். ஆனா இந்த முறை அது நடக்காதது கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் இந்தியா கூட நடக்கிற டெஸ்ட் சீரிஸை ஜெயிச்சாலே அது எங்களுக்கு செலிப்ரேஷன் தான். சில பேர் எங்களை சோக்கர்ஸ்னு கூப்பிடுறாங்க. ஆனா இனிமே நாங்க அப்படி கிடையாது. எப்ப நாங்க WBC சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சோமோ அப்பவே எங்களோட மென்டாலிட்டியும் மாறிடுச்சு. இதனால இந்தியாவுக்கு எதிரான அந்த டெஸ்ட்ல எங்களால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்து கண்டிப்பா இந்த சீரிஸை ஜெயிப்போம்னு அவர் தெரிவிச்சிருக்காரு.